வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. சுப்பிரமணிய புஜங்கத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சுப்பிரமணிய புஜங்கத்தை இயற்றியவர் ஆதிசங்கரர் பகவத்பாதாள். அவர் ஒரு சமயம் வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டார். எதனாலன்னா, அபினவகுப்தா என்பவர் அவர் மேல் அபிச்சாரத்தை ஏவி விட்டதால். அபிச்சாரம் அப்படின்னா பில்லி சூனியம். அவருக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் இருக்கு. அதுக்கு சிவனே கனவில் வந்து திருச்செந்தூர் போய் செந்தில் ஆண்டவனை பார்க்க சொல்கிறார். திருச்செந்தூர் சென்று பார்த்த காட்சி ரொம்ப சந்தோஷத்தையே ஆழ்த்திவிட்டது. என்னன்னா, ஆதிசேஷனே வந்து முருகனுக்கு பூஜை செய்கிறதை பார்த்திருக்கிறார். அப்பொழுது அவர் வாயிலிருந்து வந்ததுதான் சுப்பிரமணிய புஜங்கம். அங்கு கிடைக்கின்ற பன்னீரிலை விபூதியை சாப்பிட்ட உடனேயே வயிற்று வலியானது நீங்கி குணமாகி விடுகிறது. பன்னீரிலை விபூதி மிகவும் விசேஷமானது. 33 ஸ்லோகம் இதில் இருக்கின்றது. மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியது. ஸ்லோகம் 1. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி. விநாயகப் பெருமான் எப்பொழுதும் குழந்தை வடிவில் இருந்தாலும் அவர் மலை போன்ற பெரிய தடைகளை தகர்த்து எறியக்கூடியவர். மகதந்தி வக்த்ராபி பஞ்சாஷ்யமான்யா. யானை போன்ற பெரிய திருமுகத்தை கொண்டிருந்தாலும் 5 முகம் கொண்ட சிவபெருமானாலும் போற்றப்படுகின்றான். விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே. பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்களாலும் தங்களின் மனோரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள தேடப்படக்கூடியவர். விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்திஹி. அப்படிப்பட்ட மங்களகரமான திருவுருவம் கொண்ட விநாயகர் எனக்கு அனைத்து விதமான செல்வங்களும் மங்களத்தையும் கொடுத்தருள வேண்டும். ஸ்லோகம் 2. ந ஜானாமி சக்தம் ந ஜானாமி சாத்தம். ந ஜானாமி சப்தம். நான் அறியவில்லை, எனக்கு தெரியாது. முறையான சொல்லின் இலக்கணம் எனக்கு தெரியாது. ந ஜானாமி சாத்தம். சொல்லின் உண்மையான அர்த்தமும் எனக்கு தெரியாது. ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம். ந ஜானாமி பத்யம். செய்யுள் அல்லது கவிதை இலக்கணம் எனக்கு தெரியாது. ந ஜானாமி கத்யம். உரைநடை சூர்ணிகை எனக்கு தெரியாது. சீதேகா சடாஷ்யா கிருதித்யோததே மே. சிதேகா பேரறிவு வடிவமானவன். ஷடாஷ்யா 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமான். ஹ்ருதி எனது இதயத்தில், ஜோததே பிரகாசிக்கின்றார். மே என்னுடைய இதயத்தில் பிரகாசிக்கின்றார். முகானி சரந்தே கிரச்சாபிசித்ரம். முகானி சரந்தே என்னுடைய முகத்திலிருந்து வெளிப்படுகின்றன. கிரச்சாபி அழகிய கவிதைகளும் வார்த்தைகளும், சித்திரம் வியப்பாக வெளிப்படுகின்றன. கருத்து என்னென்ன, எனக்கு கவிதைகள் இயற்றும் சொல்லமைதியோ செய்யுள் உரைநடை அவற்றின் பொருளோ தெரியாது. ஆனால் 6 முகம் உடைய முருகன் என் இதயத்தில் பிரகாசிக்கின்றார். அவன் அருளால் என் வாயிலிருந்து கவிதைகள் சரளமாக வருகின்றன. ஸ்லோகம் 3. மயூராதிரூடம்
மகாவாக்கியகூடம் மயூராதிரூடம் மயில் வாகனத்தில் வீற்றிருப்பவர் மகாவாக்கியகூடம். உபனிஷதங்களில் ரகசியமான மகா வாக்கியங்களின் உட்பொருளாக இருப்பவர். மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம். மனோகாரி தேகம் மனதை கவரும் அழகான திருமேனியை உடையவர். மகச்சித்தகேகம் சிறந்த யோகிகளின் இதயத்தில் குடியிருப்பவர். மகி தேவதேவம் மகாவேத பாவம். மகி தேவதேவம் அந்தணர்கள் தேவர்களால் வணங்கப்படும் கடவுள். மகாவேத பாவம் வேதங்களின் உயர்ந்த தத்துவத்தை விளக்குபவர். மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். மகாதேவ பாலம் சிவபெருமானின் குமாரன். பஜ்ஜே நான் வணங்குகின்றேன். லோக பாலம் அனைத்து உயிர்களையும் காப்பவர். கருத்து என்னென்ன? அழகிய மயில் மீது அமர்ந்திருப்பவரும் உபனிஷதங்களில் இரகசிய தத்துவமாக இருப்பவரும் பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்ளும் திருமேனியை கொண்டவரும் ஞானிகளின் இதயத்தில் உறைபவரும் தேவர்களால் போற்றப்படுபவரும் வேதங்களின் சாரமானவரும் சிவபெருமானின் மைந்தனும் உலகை காத்தருளும் முருகப்பெருமானை வணங்குகின்றேன். ஸ்லோகம் 4. யதா சந்நிதானம் கதா மானவாமே. யதா எப்பொழுதும், சந்நிதானம் சந்நிதியை, கதா மானவா என்னை போன்ற மனிதர்கள் அடைகின்றார்களோ, மே என்னுடைய, பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ. பவாம்போதி பிறவி என்னும் கடலை, பாரம் கரையேற, கதாஸ்தே கடந்து விடுகின்றார்கள், ததைவ அந்த கணமே, அப்பொழுதே. இதி வியஞ்சயன் சிந்து தீரேயாஸ்தே. இதி என்று வியஞ்சயன் உணர்த்தியபடியே, சிந்து தீரே கடலின் கரையில், ஆஸ்தே யார் எழுந்தருளி உள்ளாரோ, தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். தமிடே அந்த இறைவனை நான் துதிக்கின்றேன். பவித்ரம் தூய்மையானவரே, பராசக்தி புத்திரன் பராசக்தியின் மைந்தனே. கருத்து என்னென்ன? எந்த மனிதர்கள் என் சந்நிதியை வந்தடைகின்றார்களோ அப்பொழுதே அவர்கள் பிறவி பெருங்கடலை கடந்து விடுகின்றார்கள் என்பதை உலகிற்கு உணர்த்துவது போல, திருச்செந்தூர் கடற்கரையில் எழுந்தருளி இருப்பவரும் பராசக்தியின் புதல்வனுமான செந்தில்நாதனை நான் வணங்குகின்றேன். ஸ்லோகம் 5. யதாப்தே தரங்கா லயம் யாந்தி துங்கா. யதா எப்பொழுதும், அப்தே கடலில் எழும், தரங்கா பெரிய அலைகள், லயம் யாந்தி துங்கா கரை சேர்ந்து அடங்குகிறதோ, ததைவா பதசந்நிதோ சேவதாமே. ததைவா அப்படியே, நிச்சயமாக, ஆபத எல்லா துயரங்களும், சந்நிதோ உமது தரிசனத்தால், சேவதாமே என் போன்ற பக்தர்களுக்கு, இதி ஊர்மி பக்தி ருணாம் தர்ஷயந்தம். இதி என்று, ஊர்மி பக்தி அலைகளின் வரிசைகளை கொண்டு, ருணாம் மனிதர்களுக்கு, தர்ஷயந்தம் காட்டுபவருமான, சதா பாவையே கிருத் சரோஜே குஹம் தம். சதா எப்போதும், பாவையே நான் தியானிக்கின்றேன், ஹிருத் சரோஜே இதயத்தாமரையில்,
குஹம் தம், அந்த முருகப்பெருமானை. கருத்து என்னென்ன, கடலில் எழும் பெரிய அலைகள் கரையை அடைந்ததும் ஆரவாரமானது அடங்கி காணாமல் போய்விடுகின்றது. அதுபோலவே தன்னையே நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் வரும் இன்னல்கள் முருகனின் சந்நிதியை அடைந்ததும் ஒன்றுமில்லாமல் கரைந்துவிடும். அலைவரிசையை கொண்டு நமக்கு உணர்த்துவது போல காட்சி தரும் அந்த முருகனை என் இதய கமலத்தில் தியானிக்கின்றேன். ஸ்லோகம் 6. கிரோ மன்னிவாசே நராயே தீரூடாக. கிரோ மலையில், மன்னிவாசே முருகன் வாசஸ்தலத்தில், நரா மனிதர்கள் பக்தர்கள், ஏதிரூடாக யார் ஏறி வருகின்றார்களோ, ததா பர்வதே ராஜதே தேதிரூடா. ததா அந்த நேரத்தில், பர்வதே கைலாயமலையில், ராஜதே பிரகாசிக்கிறார்கள், தேதிரூடா அந்த மலை உச்சியில் ஏறியவர்களாகின்றனர். இதீவ ப்ருவன் கந்த சைலாதிரூட. இதீவ இப்படித்தான், ப்ருவன் சொல்வது போல், கந்த சைலாதிரூட சுகந்தமலை மீது ஏறி நின்று கொண்டு, சதேவோ முதேமே சதசன்முகோஸ்து. சதேவோ அந்த தெய்வம், முதே மகிழ்ச்சியை தரக்கூடியவராக, மே ஆதிசங்கரருக்கு, சதா எப்பொழுதும், சண்முகோஸ்து ஆறுமுக கடவுள் இருக்கட்டும். கருத்து என்னென்ன, திருச்செந்தூர் கடற்கரையில் அமர்ந்துள்ள சுகந்தமலை எனப்படும் கந்தமாதனமலை மீது ஏறி வரும் பக்தர்கள் கைலை மலை மீது ஏறிய பலனை அடைகின்றார்கள். முருகப்பெருமான், எந்த பக்தன் என் மலை மீது ஏறி வந்து என்னை வணங்குகின்றார்களோ அவர்கள் கைலாய மலையில் ஏறிய பெருமையை பெறுகின்றார்கள் என்று பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஆதிசங்கரர் இதில் பாடியிருக்கின்றார். ஸ்லோகம் 7. மகாம்போதி தீரே மகா பாப்பச்சோரே. மகாம்போதி தீரே பெரிய கடலில், திருச்செந்தூர் கடற்கரையில், மகா பாப்பச்சோரே அடியார்களின் கொடிய பாவங்களை அழிப்பவரே, முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே. முனீந்திரானுகூலே சிறந்த முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் பேரருள் புரிபவரே, சுகந்தாக்கிய சைலே கந்தமாதனம் என்று அழைக்கப்படும் மலையில், குகாயம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம். குகாயாம் குகையில், பக்தர்களின் இதய குகையில், வசந்தம் பிரகாசிப்பவரே, ஸ்வபாசா தன் சுயமான ஞான ஒளியால், லசந்தம் பிரகாசிப்பவரே, ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹம் தம். ஜனார்த்திம் பிறவி பிணியை துயரங்களை, ஹரந்தம் போக்குபவரே, ஸ்ரயாமோ நான் சரணடைவோம், குஹந்தம் முருகப்பெருமானே குகனே. கருத்து என்னென்ன, பேர் அலைகள் மோதும் கடற்கரையிலும், ஞானிகளால் போற்றப்படும் சுகந்த மலையிலும் எழுந்தருளி இருப்பவரும், அடியார்களின் துயரை அடியோடு நீக்குபவரும், ஞான ஒளியில் பிரகாசிக்கும் முருகப்பெருமானை நான் சரணடைகின்றேன். ஸ்லோகம் 8. லசத்ஸ்வர்ணகேகே ருணாம் காமதோகே. லசத் பிரகாசிக்கின்ற, ஸ்வர்ணகேகே பொன்மயமான திருக்கோவிலில், ருணாம் மனிதர்களின், காமதோகே விருப்பங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற, சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே.
சுமஸ்தோம மலர்கூட்டங்களால் சஞ்சன்ன அலங்கரிக்கப்பட்ட மாணிக்யமஞ்சே மாணிக்கத்தாலான சிம்மாசனத்தில் சமுத்திய சகஸ்ரார்க்க துல்லிய பிரகாசம் சமுத்தியத் உதிக்கின்ற சகஸ்ரார்க்க 1000 சூரியர்களுக்கு துல்லிய இணையாக பிரகாசம் பேரொளியாக விளங்குபவரும் சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம் சதா எப்போதும் பாவையே நான் தியானிக்கின்றேன் கார்த்திகேயம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை சுரேஷம் தேவர்களின் தலைவனான கருத்து என்னென்ன 1000 சூரியர்கள் ஒரு சேர உதித்தால் எப்படி இருக்குமோ அதற்கு இணையான பேரொளியோடு தேவர்களின் தலைவனான கார்த்திகேயன் விளங்குகின்றான். அவன் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கோவிலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பெருமை வாய்ந்த இறைவனை சதா என் மனதில் தியானிக்கின்றேன். ஸ்லோகம் 9. ரணத்தம் சகே மஞ்சுளீத்யந்த சோனே ரணத்தம் சகே சலங்கைகளின் ஒளிரும் மாணிக்கங்களை கொண்டதும் மஞ்சுளே மிக அழகானதும் தியந்த சோனே மிகச் சிவந்த நிறத்தில் பிரகாசிப்பவை மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனோகாரி மனதை கவரும் லாவண்ய பேரழகின் பீயூஷ அமிர்தத்தால் பூர்ணே நிறைந்திருப்பவை மனஷட்பதோமே பவத் க்லேஷ தப்த மன என் மனது ஷட்பதோ வண்டு அதாவது தாமரையை சுற்றும் வண்டு போல மே என்னுடைய பவத் க்லேஷ தப்த பிறவி துன்பங்களால் வெந்து வாடும் சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே சதா எப்போதும் மோததாம் மகிழ்ச்சி அடையட்டும் ஸ்கந்த முகுந்த பெருமானே முருகப் பெருமானே தே உமது பாதபத்மி திருவடி தாமரைகளில் கருத்து என்னென்ன பிறவி துன்பங்களால் வாடி தவிக்கும் என் மனது என்னும் வண்டு உனது திருவடி தாமரையை அடைய வேண்டும். முருகா உனது பாதங்கள் சதங்கை அணிந்து அழகாகவும் சிவந்தும் அமிர்தம் போல் லாவண்யத்தோடு அழகோடு விளங்குகிறது. உனது தாமரை திருவடிகளில் என் மனம் லயிக்க வேண்டும். ஸ்லோகம் 10. சுவர்ணாபதிவ்யம் பரைர்பாசமானாம் சுவர்ணாப தங்கம் போன்ற பொன்னிற ஒளியை கொண்டவர் திவ்யம் தெய்வீகமான திருவுருவம் பரைர் பிரம்மா மற்றும் தேவர்களால் வணங்கப்படுகின்ற வாசமானம் சுற்றிலும் ஒளி வீசி பிரகாசிப்பவர் குவணத்கிங்கினி மேகலா சோபமானாம் குவணத் கிளுகிளு என்ற ஒளி எழுப்புகின்ற கிங்கினி சலங்கைகள் மேகலா ஒட்டியானம் சோபமானம் அழகாக விளங்குகின்றது. லசத்தேம பட்டேன வித்யோதமானம் லசத்தேம ஒளிர்கின்ற பொன்னாலான பட்டேன பட்டாடை வித்யோதமானம் பேரொளியுடன் விளங்குகின்ற கட்டிம் பாவையே ஸ்கந்ததே தீப்யமானாம் கட்டிம் இடுப்பு பகுதி பாவையே மனதில் தியானிக்கின்றேன் ஸ்கந்த கந்தனே முருகனே தே உன்னுடைய தீப்யமானம் பேரொளியுடன் கருத்து என்னென்ன ஓ முருகப்பெருமானே
தங்கத்தைப் போன்ற பளபளப்பான நிறத்தை உடையதும், தெய்வீக பட்டாடைகளால் ஒளி வீசுவதும், சலங்கை மணிகள் ஒலிக்கும் ஒட்டியானம் பட்டினால் பிரகாசிக்கின்ற உனது திருவடிகளை தியானிக்கின்றேன். ஸ்லோகம் 11. புலிந்தேச கன்யா கணபோக துங்க. புலிந்தேச கன்யா வேடர்குலப் பெண்ணாகிய வள்ளி, கணாபோக துங்க மிகவும் பருத்த திரண்ட மற்றும் உயர்ந்த வள்ளியின் ஸ்தனங்கள், ஸ்தனாலிங்கனா சக்த காஷ்மீர ராகம். ஸ்தனாலிங்கனா சக்த அந்த தனங்களை அணைப்பதில் காஷ்மீர ராகம், காஷ்மீர் குங்குமப்பூவின் செந்நிறம் முருகன் திருமார்பை அடைந்தது. நமஷ்யாம் யகம் தாரகாரே தவோரக. நமஷ்யாம் யகம் அந்த பெருமானை நான் வணங்குகின்றேன். தாரகாரே தாரகாசுரனை வதம் செய்தவனே, தவோரக உனது திருமார்பை, ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். ஸ்வபக்தாவனே தன் அடியார்களை காப்பதில், சர்வதா சானுராகம் எப்பொழுதும் பேரன்பும் கருணையும் கொண்டவன் நீ. கருத்து என்னென்ன? தாரகாசுரனை அழித்த முருகப்பெருமானே, பருத்த ஸ்தனங்களை உடைய குரமகள் வள்ளியை தழுவிய பொழுது உன் மார்பில் பூசியிருந்த குங்குமப்பூவின் சிவப்பு நிறம் உனது திருமார்பில் பதிந்தது. தன் பக்தர்களை காப்பதில் எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ள திருமார்பை நான் எப்பொழுதும் வணங்குகின்றேன்.